சிக்ஸ்த்து பாலிட்டியிலேருந்து ஒரு குவிக் ரிவிஷன் மொத்தமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மை அறிவோம். பன்முகத்தன்மை அறிவோமில் இந்தியா ஒரு துணைக்கண்டம்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் எல்லா வகையான நில அமைப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளத்தாக்காக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், சமவெளி, தீவு, பாலைவனம், கடற்கரை எல்லாமே இருக்குது. இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாடாகவே இருக்குது. மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் சின்ராம் அதிக மழை பொழியக்கூடிய பகுதியாக இருக்குது. ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சமூக பன்முகத்தன்மை, குடும்பம், சமூகம்னா என்னது, மத பன்முகத்தன்மை, நிறைய விதமான மதங்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்கான மதங்களை தவிர்த்து சீக்கியம், புத்தம், சமணம், ஜொராஸ்ட்ரியம் இதெல்லாம் இந்தியாவில் தலை தோங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான இதையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொழிசார் பன்முகத்தன்மை 2001ஆம் ஆண்டு 122 முக்கிய மொழிகளையும் 1799 பிற மொழிகளையும் கொண்டிருக்கு. இந்தோ ஆரியன், திராவிட, நாசோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் இந்த 4 முக்கியமான மொழி குடும்பமாக இருக்குது. ஹிந்தி 44%, வங்காளம் 8%, அப்புறம் மராத்தி 7%, தெலுங்கு 7%, தமிழ் 6% உள்ளதாக இருக்குது. ஸோ ஹிந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, தமிழ் இதுதான் ஆர்டர். இந்தியாவுக்கு வந்தவங்க போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள். போடா ஆடே பி அப்படின்னு ஞாபகம், போடா ஆடே பி அப்படின்னு ஞாபகம். அதாவது போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் இதுதான் லைனு. 1947 இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தனால இன்னைக்கு வரையும் நமக்கு பள்ளி, கல்லூரி எல்லாத்துலேயுமே ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருக்குது, அலுவலக மொழியாகவும் இருக்குது. அன்றாட வாழ்விலையும் நம்ம ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசில் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக இருக்குது. 2005 சமஸ்கிருதம், 2008 கன்னடம் மற்றும் தெலுங்கு, மலையாளம் 2013ஆம் ஆண்டு, ஒரியா 2016ஆம் ஆண்டு, மலையாளம் 2013ஆம் ஆண்டு, ஒரியா 2016ஆம் ஆண்டு செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. அப்புறம் பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு அப்படிங்கிறது உடை, உணவு எல்லாத்துலேயுமே இருக்குது. பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை, சென்ட் தாமஸ் தேவாலயம் சென்னை, தாஜ்மஹால் ஆக்ரா, சாஞ்சி ஸ்தூபி, காந்திரிய மகாதேவா கோயில், கோனாக் சூரியனார் கோயில், பில்வாரா சமண கோயில். இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுக்களில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள், இசைகள் எல்லாமே இம்பார்ட்டன்டானதாக இருக்குது. கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை எல்லாமே, கஜல் இசை இதெல்லாம் ஃபேமஸ்டாக இருக்குது. அப்புறமா இந்தியாவோட இதை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. வட இந்தியாவில் கதக், அசாம், சத்ரியா, மணிப்பூரி, ஒடிசி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம் சரியா, தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், கேரளா தெய்யம், மோகினியாட்டம், பஞ்சாப் பாங்க்ரா, குஜராத் கார்பா, தாண்டியா, ராஜஸ்தான் கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசம் ராஜலீலா, உத்தரகாண்ட் சோலியா, அஸ்ஸாமில் பிஹு ஃபேமஸாக இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை, நாட்டுப்பற்று அப்படிங்கிற உணர்வால் சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி தேசிய விழாக்களால் நம்ம ஒரே நாட்டில் இருக்கோன்றதை நம்ம உணர்த்திகிட்டே இருக்குது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க லெசனை. அப்படியே நம்ம அடுத்த லெசனுக்கு கிராஸ் ஆகி போயிடலாம். அடுத்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமத்துவம் பெறுதல். இதுலேயும் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரபட்சம் எதனால் உருவாகுது, சமத்துவம் என்பதுனா என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனவெறி. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலோ அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். குடிமக்களுக்கு எதிராக மதம்,
மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) அறிவுறுத்துகிறது. அதுக்கப்புறம் சாதி பாகுபாடு. டாக்டர் B.R. அம்பேத்கர், இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா 1915 MA, 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD, அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டம் பெற்றிருந்தார். அதற்கு முன்னரே அப்புறம் அரசியலமைப்பின் தந்தை, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். 1990 இவரது மறைவுக்கு பின்னர் பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மத பாகுபாடு, பொருளாதார சமூக பொருளாதார சமத்துவமின்மை, எழுத்தறிவு விகிதம். 2011 கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரியில் 92% எழுத்தறிவு இருக்குது. சென்னையில் 90%, தூத்துக்குடியில் 86%, நீலகிரியில் 85%. ஸோ அதிகமாக இருக்கிறது கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. ரொம்ப கம்மியாக இருக்கிறது இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது தருமபுரி 65%, அரியலூர் 72%, விழுப்புரம் 72%, கிருஷ்ணகிரி 72%. ஸோ இதில் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. தருமபுரிக்கு அடுத்த நிலையில் அரியலூருக்கு அடுத்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, அப்புறம் விழுப்புரம். இந்த ஆர்டரில் தான் நம்ம இல்லை, தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. தருமபுரியோட அரியலூர் கூட, அரியலூரோட விழுப்புரம் கூட, விழுப்புரத்தை விட கிருஷ்ணகிரி கூட. ஸோ தருமபுரி, அரியலூர், விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி. தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறது தருமபுரி தான். பாலின விகிதத்துலையுமே தருமபுரி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கல்வியறிவு இல்லைனாலே நமக்கு பாலின விகிதம் தன்னால் கம்மியாயிரும். தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நீலகிரியில் 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூரில் 1031 பெண்கள் இருக்காங்க. நாகப்பட்டினத்தில் 1025 பெண்கள். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் 1024 பெண்கள் இருக்காங்க. ஸோ நீலகிரியில் 1041 பெண்கள், தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் 1024 பெண்கள் இருக்காங்க. தருமபுரியில் 946 பெண்கள் இருக்காங்க. சேலமில் 954 பெண்கள் இருக்காங்க. 954 பெண்கள் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் 956 பெண்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் 977 பெண்கள் இருக்காங்க. தருமபுரியில் 946 பெண்கள் இருக்காங்க. சேலமில் 954 பெண்கள் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் 956 பெண்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் 977 பெண்கள் இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். இந்தியா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்புறமா 17 தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு. இந்திய மக்களாகிய நாம் உறுதியான உறுதிமானத்துடன் தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். இந்தியாவில் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசியலமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கிறோம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சாதனையாளர்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 1931 பிறந்து 2015 வரையும். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 1931 முதல் 2015 வரையும். அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய கல்லூரியில் பிறந்தார். இவர் குடும்பத்தில் இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுகிறார். இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும் சென்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினை முடித்தார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 1997 உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவர் பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார். அவற்றுள் புகழ்பெற்றவை இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார்.
செல்வி இளவழகி சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008ஆம் ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரில் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். இவரது தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்து நாள் ஒன்றுக்கு ரூபாய் 100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. திகை பின்னடைவு இருந்தபோதும் பள்ளி கல்வியினை முடித்தார். இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகிறார். 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதல்ல T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T42ல் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார்னு முடிச்சிட்டாங்க. அப்புறம் விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தபடியால் ஆனந்திற்கும் 5 வயதிலே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக திகழ்ந்தது. ஆனந்த் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை 1991 மற்றும் 92இல் பெற்ற முதல் வீரர் ஆவார். 2007ஆம் ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றார் அப்படின்னு சொல்லி இந்த லெசனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் டேர்மில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேசிய சின்னங்களில் தாமரை இளம் சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரை செந்தாமரை அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. ஒரு கடையேழு வள்ளல்களில் மதிப்புக்குரிய ஒருவரான பேகன் ஒரு குறுநில மன்னர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, மயிலுக்கு குளிரில் நடுங்குது அப்படின்னு சொல்லி போர்வை கொடையாக அளித்தாராம். மயில் நம் தேசிய பறவை. அது நம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுகிறது. தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் அதுதான். அதுக்கப்புறம் கரியால் முதலை அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் என்ன பார்க்காங்கன்னா டால்ஃபின் பார்க்காங்க. நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில். இது நீருக்கு வெளியே நீண்டு கொண்டிருக்கு. அதனுடைய வாயும் கரியால் முதலின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். வவ்வால்களைப் போலவே இந்த ஓங்கில்கள் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே, அது கங்கை ஆறு. அது நம்ம நாட்டிலேயே மிக நீளமான நதியாக இருக்குது. 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடியதாக இருக்குது. பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருந்தாலும் இந்தியாவில் அது பாயக்கூடிய தொலைவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இமாம் பசந்த் அப்படிங்கிற முகலாயர் காலத்தில் மன்னர்களுக்காண்டு விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களை இவங்க சாப்பிட்டு பசியாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆலமரம், பழமையான ஆலமரம் கொல்கத்தாவின் ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரமாக இருக்குது. அடையாறு தியாசாகிவில் சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகிறாங்க. அப்போ முதல்ல காட்டுக்குள்ளே யானைகளை பார்க்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு பறவையோட கூடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரு விலங்கோட கூடை பார்க்காங்க. அது என்னதுன்னா ஒரு பாம்போட கூடு, கருநாகத்தின் கூடு. பாம்பு கூடு கட்டுமா? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இது போலவே ரொம்ப சாதாரணமாக 18 அடி வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலே நீளமானது இது என்று அவர்களை மேலும் ஆச்சரியப்படுத்தினார் மணிமாறன். அடர்ந்த காட்டுக்குள்ளும்
புலியை மட்டும் இன்னும் பார்க்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு போகும்ச்சில புலியை பார்த்துடுறாங்க. புலி தான் வந்து நம்ம நாட்டோட உண்மையான ராஜாவாக இருக்குது. இந்திய காடுகளில் நிஜ ராஜான்னு அழைக்கப்படுறது என்னது தான், புலி தான் அப்படின்னு சொல்லி அதோட இந்த லெசன் வந்து முடியுது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலத்தோட இயற்கை சின்னங்கள்: மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனை மரம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது. 1950 வந்து இந்திய ஆலமரத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க தேசிய மரமாக. இது பெருமையின் சின்னமாக இருக்குது, மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. தாமரை சேற்று நீரில் வளரக்கூடிய அழகான மலராக இருக்குது. அதுக்கப்புறம் மாம்பழம் 1950 ஏற்றுக்கொள்ளப்படுது. விட்டமின் ஏ, சி, டிஐ வந்து அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் இது விளைவிக்கப்படுது. 1963 இந்தியாவை தாயகமாக கொண்ட தோகையை கொண்ட பறவையாக இருக்கிற மயிலை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் 1973 பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் வந்து 70% இருக்குது. கங்கை ஆறு 2008 இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. யானை வந்து ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆற்று ஓங்கில் 2010 தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையினை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக உள்ளது. ராஜநாகம் ஹோபிபாகஸ் ஹானா உலகின் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இது இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழுது அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் இம்பார்ட்டன் ஆனது முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிற தேசிய சின்னங்கள். தேசிய கொடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வண்ணங்கள் இருக்குது, கிடைமட்டமாக இருக்குது. காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. கீழ்ப்பகுதியில் பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்குது. இடையில் இருக்கிற வெள்ளை நிறம் நேர்மை மற்றும் அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறத்தில் அசோக சக்கரம் அமைந்துள்ளது. அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. தேசிய கொடியின் நீல அகில விகிதம் வந்து 3:2. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியினை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்கு. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னை மலையில் உள்ளவர். இளவயதிலேயே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகள் கைதுக்கு எதிராக நாடெங்கிலும் நடந்த போராட்டத்தில் வந்து குமரன் கலந்து கொண்டு காவல்துறைக்கு எதிரான கடுமையான தாக்குதலில் உயிர் திறந்தார். போராட்ட காலத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை வந்து இவர் கீழே விடவே இல்லை. அதனால் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவருடைய 100ஆண்டு விழா அதாவது 2004 வந்து அவருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலை வந்து வெளியிடப்பட்டது. தேசிய இலச்சினை சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4முக சிங்கம் வந்து இந்தியாவின் தேசிய இலச்சினையால் ஜனவரி 26, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. வாயுமையை வெல்லும் என்பது இதன் பொருளாகும். தேசிய இலச்சினை மேல்பகுதி அடிப்பகுதியின் 2 பகுதியாக இருக்குது. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தியிருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. நமது இலச்சினையில் 3 சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும். அடிப்பகுதியில் யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் வந்து கம்பீரம். யானை வந்து ஆற்றல், குதிரை வந்து வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் வந்து கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. தேசிய கீதம் ஜனகணமன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை இரண்டுக்கும். இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்க மொழியில் எழுதப்பட்டது. இதன் ஹிந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. இக்கீதத்தை சுமார் 52 வினாடிகள் பாட வேண்டும் அல்லது இசைக்க வேண்டும். பாடும்பொழுது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். தேசிய பாடல் வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலில் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தின் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பினை பெற்றுள்ளது என இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணயம் என்ற தலைவர் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24 அறிவித்தார். இப்பாடல் ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியினை பிதிமாரி வேங்கட சுப்ராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். தேசிய நுண்ணுயிரி தயிர் வந்து பாலில் உருவாக்கப்படுகிறது. லாக்டோபேசிலஸ் தெளிப்புருக்கி என்னும் நுண்ணுயிர் 2012 இது தேசிய நுண்ணுயிராக அறிவிக்கப்பட்டது. 2012 1 போட்டால் 2 மாறிடும். ஸோ இது வந்து தேசிய நுண்ணுயிரி அறிவிக்கப்பட்டது. இந்த பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. தயிர் வந்து செரிமானத்துக்கும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்படுகிறது. இந்திய நாணயம் INR இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஜெர்சா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயர். அது